ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு பிரேம பக்தி சந்திரிகா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அடுத்த ஸ்லோகம், பாகவத சாஸ்திர மர்ம நவவிதா பக்தி தர்ம சதாய் கொரிபோ சுசேவன अन्य देवाश्रय नाई तोमारे कोहिलो भाई भक्ति परम भजन. श्रीमद् भागवत शास्त्र के सारम अर्थम धर्मम नवविधा भक्ति. नवविधा भक्ति श्रवणम कीर्तनम அது அடுத்து சொல்கிறேன். அப்போ நவவிதா பக்திக்கு ரொம்ப நல்ல முறையாக சேவிக்கிறது, எப்போவுமே சேவிக்கிறது. வேறு எந்த தேவதைகள் சரணி எடுக்காமே இந்த மாதிரி உயர்ந்த பக்தி பண்ணுறது. இப்போ முதல்ல நம்ம விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த ஸ்லோகம் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. நரோத்தமதாஸ் டாக்கூர் இங்கே ஒரு பட்டம் கிடச்சது, பிரேம பக்தி மகாராஜ். அப்போது கூட அவர் பக்தி இப்போ ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்குது. அப்போது கூட ரொம்ப பணியாக சொல்லிகிட்ருக்காரு. நான் எப்போவுமே நவவிதா பக்தி பாகவதத்தின் சாரம் போல் இருக்குது. இந்த நவதா பக்தி நான் எப்போவுமே ரொம்ப சரியான முறையில் அது பண்ணுவேன் சொல்லி. ஸ்ரீமத் பாகவதம்ಗೆ உண்மையான பொருள் உரை, உண்மையான சாரம் பகவான் ಚೈತನ್ಯ மகாபிரபு கருணை வச்சு நம்ம கோஸ்வாமிಗಳು, நம்ம ஆச்சாரியர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்போவுமே கேட்கணும், இல்லை படிக்கணும். வைஷ்ணவ தோஷன்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி எழுதியிருக்காரு. ஜீவ கோஸ்வாமி 6 சந்தர்ப்பாக எழுதியிருக்காங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், பல்தேவ் வித்யாபூஷன் இவங்களும் எழுதியிருக்காங்க. பக்திவினோத் டாக்கூர் எழுதியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் படித்து கேட்டு எப்போவுமே நவதா பக்தி அதில் விசேஷமாக கேட்கறது, பேசுறது, இது எப்போவுமே பண்ணுறது. இங்கே ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 7வது காண்டத்தில் 5வது அத்தியாயத்தில் 23-24 ஸ்லோகத்தில் பிரஹலாத் மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்ரவணம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பித விஷ்ணு பக்திச்சேன நவலக்ஷண கிரியேத பாகவத் ஆத்ய தன் மனோ அதீதம் உத்தமம். ஸ்ரவணம் கேட்கறது, கீர்த்தனம் நம்ம பேசுறது பாடுறது, ஸ்மரணம் பகவான் நினைக்கிறது, பாத சேவனம் பகவான் பாதம் சேவை பண்ணுறது, அர்ச்சனம் பகவான் பூஜை செய்கிறது, வந்தனம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, தாஸ்யம் பகவானுக்கு சேவிக்கிறது, சக்கியம் பகவான் நம்ம நண்பன், அந்த மாதிரி ஆத்ம நிவேதனம் நமக்கு எல்லாமே பகவானுக்கு இது. இந்த மாதிரி நவதா பக்தி பண்ணுறது பகவான் விஷ்ணுவுக்கு பிரகலாத் மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது நான் நினைக்கிறேன். நமக்கு இங்கே நரோத்தம் தாஸ் டாக்கூர் நவதா பக்தி சரியாக பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. சேவாச்சன சேவை, இங்கே சுசேவனச்சன ரொம்ப நல்ல முறையாக சேவை செய்கிறது. நம்ம இதயத்தில் ரொம்ப அழுக்கு இருக்கு, பேரு புகழ்ச்சி, காமம், இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல், ஆசைகள், அகங்காரம். நம்ம எப்போ நவதா பக்தி சரியாக பண்ணுவோமோ இந்த எல்லா அழுக்கு போயிட்டு நம்ம இதயத்தில் ரத்தி பிரேமம் வரும். இப்போ நம்ம ஆச்சாரியர் ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்லியிருக்காரு நவதா பக்தி பார்த்து, இதுக்கு பார்த்து கொஞ்சம் பேசலாம்.
கேட்கலாம். இப்போ ஜீவகோஸ்வாமி பாத் சிரவணம் பாத்தி சம்ஸ்கிருதமெல்லாம் ரொம்ப இருக்குது. சொல்லிட்டு இருக்காரு, கேட்கறது சொன்னால் பகவானுக்கு திருநாமம் பார்த்து கேட்கறது, பகவானுக்கு விக்கிரக என்ன சொல்கிறது ஆத்மீகமான உறவு பார்த்து கேட்கறது, பகவானுக்கு குணங்களை பார்த்து கேட்கறது, பகவான் லீலைகளை கேட்கறது. இந்த கேட்கறது விஷயத்திலே எல்லாத்துக்குமே உயர்ந்தது ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம்ல உள்ள சப்தங்கள் ரொம்ப சக்தி, ரொம்ப ருசி இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம்ல தொடக்கத்தில் சொல்லியிருக்கு, ஒரு உயர்ந்த ரிஷியான ஸ்ரீமன் நாராயணா. இங்கே நாராயணா சொன்னால் பத்ரிநாத்லே பகவானுக்கு சத்தியுகத்தின் அவதாரமான நாராயண ரிஷி. அவரு சொல்லிட்டு இருக்காரு பாகவதம் பார்த்து, ஸ்ரீமத் பாகவதம்ல ரொம்ப பலமுள்ள சப்தங்கள் இருக்குது, ஒரு உயர்ந்த ருசி இருக்குது. யார் பாகவதம் கேட்கணும்னு நினைப்பாங்க அவங்க இதயத்தில் பகவான் வந்துடுவாங்க. சரி, இப்போ வேறு எந்த சாதனை இருக்குது இல்லை எந்த புத்தகம் இருக்குது நம்ம கேட்டால் நம்ம இதயத்தில் பகவான் வந்துடுவார்? எதுவுமே கிடையாது. இப்போது பாகவதம் எவ்வளோ உயர்ந்தது அது இந்த விஷயம் வச்சு காட்டிகிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு இடத்துல வந்திருக்கு, யார் பாகவதம் சொன்னால் அமிர்தம் கேட்டு திருப்தி ஆகிடுவாங்க. இந்த பாகவதம் எல்லா வேதத்தின் சாரம். பாகவதம்ல யாருக்கு திருப்தி ஆகிடும் அவங்களுக்கு வேறு புத்தகத்தில் அப்புறம் ஆசை கிடையாது. வேறு எந்த விதமான சாதனையில ஆசை இருக்காது. ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளோ ருசி உள்ளது சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. முதல்ல நமக்கு புரியணும், பகவானுக்கு திருநாமம் பார்த்து கேட்கறது, பகவானுக்கு உறவுகள் வேறு வேறு அவதாரங்களை பார்த்து கேட்கறது, பகவானுக்கு விதவிதமான குணங்களை பார்த்து கேட்கறது, பகவானுக்கு லீலைகள், இதெல்லாம் பண்ணும்போது இது ரொம்ப மங்களமானது, நமக்கு நல்லது செய்யும். அதில் கூட பகவான் பார்த்து கேட்கறது இல்லை, பகவான் பார்த்து உயர்ந்த சாதுகள் நம்ம கோஸ்வாமிகள் நம்ம குருவர்க என்ன எழுதியிருக்கு, அது ரொம்ப நமக்கு மங்களமானது. நம்ம குருவர்கா உயர்ந்த சாதுகள் எழுதியிருக்காரு, அது நம்ம திருப்பி ஒரு உயர்ந்த சாது வாயில கேட்டால் அது ரொம்ப நல்லது. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் மகான் ரிஷியான வேதவியாசர், சுகதேவ முனி. திருப்பி நம்ம பகவான் பார்த்து ஸ்ரீமத் பாகவதம் நம்ம போலே பாவமுள்ள உயர்ந்த பக்தர் வாயில கேட்டால் நமக்கு அது ரொம்ப ருசி, உயர்ந்த ருசி கொடுக்கும். இப்போ ஸ்ரீமத் பாகவதம்ல பகவானுக்கு விதவிதமான அவதாரங்கள் பார்த்து வந்திருக்கு, பகவானுக்கு திருநாமத்தின் புகழ்ச்சி வந்திருக்கு, குணங்களை பார்த்து வந்திருக்கு, லீலைகளை பார்த்து வந்திருக்கு. இங்கே சில ஜீவகோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம நம்ம போலே பாவம் உள்ள சாது வாயில் அதெல்லாம் கேட்டால் அது ரொம்ப சக்தி உள்ளது, அது ரொம்ப ருசி உள்ளது. இப்போ யாரும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமாக வெற்றி சொன்னால் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். இந்த ஸ்ரீமத் பாகவதம்க்கு ஆதாரம் பண்ணிட்டு நம்ம கோஸ்வாமிகள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு கிருஷ்ணலீலை மேலே. இப்படி நம்ம ஆச்சாரியர் ரச வச்சு கிரந்தம் எழுதியிருக்கார், புக்ஸு சித்தாந்தம் தத்துவம் வச்சு எழுதியிருக்காங்க. இது எல்லாம் பாகவதம் தான். சொன்னால் ஆறு கோஸ்வாமி எழுதின புத்தகம், நரோத்தம தாஸ் தாக்கூர், இங்கே நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பக்திநாத் தாக்கூர், இவங்களும் எழுதின புத்தகமும் எல்லாம் பாகவதம் போல தான்.
அதே போல ராதாகிருஷ்ணர் ஒன்றாய் வந்த அந்த பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு முக்கியமான 2 புத்தகம் ஸ்ரீ சைத்தன்ய பாகவதா, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தா. இது பாகவதம் போல தான். இதுக்கு எல்லாமே ஒரே போல சக்தி இருக்குது, ருசி இருக்குது. இது நம்ம நல்ல பக்தர் வாயில் கேட்டால் நம்ம பக்திக்கு உள்ள இடைஞ்சல்களும் போயிடும், நமக்கு சீக்கிரமாக பிரேமம் கிடைக்கும். அப்படி 2வது கீர்த்தனம். ஸ்ரவணம் முடிஞ்சது. 2வது நவதா பக்தியில் கீர்த்தனம். கீர்த்தனம் சொன்னால் பகவான் பார்த்து பகவான் நாமங்கள், பகவான் குணங்கள், பகவான் லீலைகள் நம்ம பாடுறது, ஜபம் செய்கிறது மாலையில், இதெல்லாம் கீர்த்தனில் வரும். இப்போ கலியுக தர்மமே ஹரிநாம சங்கீர்த்தனம். இதுக்கு உயர்ந்தது இந்த கலியுகத்தில் வேறு எது கிடையாது. இது வச்சு நமக்கு சீக்கிரமாக பிரேமம் கிடைக்கும். பகவான் நாமம் பண்ணுறதுக்கு எந்த சமயம், எந்த இடம், எந்த கட்டளை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்குது, யாருக்கு தகுதி இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. ஜீவன்களுக்கு உயர்ந்த பலன் கொடுக்கும். நாம சங்கீர்த்தனா கலியுகத்தில் பிரேமம் கிடைக்கிறதுக்கு எழுப்பான வழி சொல்லி எல்லா சாஸ்திரங்களும் சொல்லிட்டு இருக்கு. இப்போது ஸ்ரீதர சுவாமி இவருக்கு சைத்தன்ய மகாபிரபு பாகவத ஆச்சாரியா சொல்லுவாங்க. நிம்பார்க்க சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியா ஆனார். அவர் இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, கீர்த்தனத்துக்கு உயர்ந்த வேறு எந்த சாதனை கிடையாது. அது புது பக்தர்கள் இருக்கலாம், ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் இருக்கலாம். கீர்த்தனம் ரொம்ப முக்கியமானது. கீர்த்தனை பண்ணி ஹரிநாமம் பண்ணி நம்ம பௌத்திக ஆசைகள் கூட நிறைவேறும். பட் மோட்ச முக்தி கூட கிடைக்கும். பட் ஒரு புத்திசாலி వ్యక్తి கீர்த்தனத்துக்கு ஹரிநாமத்துக்கு உயர்ந்த பலம் எடுக்க முயற்சி பண்ணுவோம். அது கிருஷ்ண பிரேமம். சிஷ்டாஷ்டகாலே சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, जे रूपे लोइले नाम प्रेम उपजय ताहार लक्षण सुनो स्वरूप राम राय त्रिनादपि सुनी चेन तरोरिव सहिष्णु नामानी नमान देना कीर्तनिय सदारी. எப்படி நமக்கு பிரேமம் கிடைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அடையாளம் கேளுங்கோ. ஸ்வரூப தாமோதர ராய ராமானந்தா. புல்லு போலே பனியும் வச்சு, மரம் போலே புறமே வச்சு, நம்ம எந்த விதமான மதிப்பு எதிர்பார்க்காம எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்துட்டு ஹரிநாமம் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக பிரேமம் கிடைக்கும். திருப்பி மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, उत्तम होया आपना के माने तृणाधम दोई प्रकारे सहिष्णुता करे वृक्षसम वृक्ष जेनो काटी लेओ किछुई ना बोलोय सुखाया मोइले कारे पानी ना मांगोय जय जय मागे तारे दे आपन धन घरम वृष्टि सोहे आनेर करे रक्षण उत्तम होया वैष्णव होइबे निरभिमान जीवे सम्मान दिबे जानी कृष्ण अधिष्ठान ए मत होया जय कृष्ण नाम लोए श्री कृष्ण चरणे तारा प्रेम उपजय. நமக்கு எல்லாருக்குமே கிருஷ்ண பிரேமம் வேணும், ஆசை இருந்தால் எங்கே மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம எவ்வளோ உயர்ந்த நிலைமை இருந்தால் கூட நம்ம புல்லுக்கு கூடுதல் பனி வைக்கிறது, மரம் போலே பொறுமை வைக்கிறது. எப்படி மரத்துக்கு யார் வெட்டினா கூட ஒன்றும் பேசாது, காஞ்சி போனால் கூட தண்ணி கேட்காது. யார் என்ன கேட்டுட்டு இருக்காரு தன் சொத்துல அதை கொடுத்துடும். குளிர் வெயில் காலம் மழை தானும் செய்விச்சுட்டு வேறவங்களுக்கு காப்பாற்றிட்டு இருக்கு. இதே போல வைஷ்ணவன் கூட உயர்ந்த நிலைமை இருந்தால் கூட எப்பவுமே பணிவாக இருக்கிறது, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, எல்லா ஜீவன்களுக்கும் சம்மானம் மதிப்பு கொடுத்துட்டு எல்லார் இதயத்துலேயும் கிருஷ்ணன் பகவான் இருக்காரு சொல்லி
இப்படி யார் கிருஷ்ண நாமம் பண்ணுவாங்க அவங்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாதத்திலே ரொம்ப சீக்கிரம் பிரேமம் கிடைக்கும் மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, ஊர்த பாஹு கோரி கஹி சுனோ சர்வலோக் நாம சூத்ரே காந்தி பொரோ கண்டே ஸ்லோக் प्रभुर आज्ञाय करो ई श्लोकाचरण अवश्य पाइबे तबे श्री कृष्ण चरण. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, நான் 2 கை தூக்கிட்டு எல்லா இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்கே சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஸ்லோகத்துக்கு காலத்தில் மாலை போல போட்டுடுங்க. மகாபிரபு சொன்ன போல இந்த ஸ்லோகத்தில் எல்லாம் சொல்லியிருக்க, அப்படி ஹரிநாமம் பண்ணுங்க, அப்படி வாழுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிருஷ்ணர் தான் பாதம் கிடைக்கும் சொல்லி. இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு, நம்ம ரொம்ப பணிவாக பகவான் நாமம் பண்ணணும். எதுவரை பிரேமம் நம்ம வாழ்க்கையில் வராது, ஹரிநாமத்தின் பலன் அதுதானே. அதுவரை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படி வாழ்வது. அபராதம் இல்லாமல் ஹரிநாமம் பண்ணுறது. ஹரிநாமத்துக்கு 10 அபராதங்கள் இருக்கு. அபராதம் பண்ணால் பிரேமம் எடஞ்சில் வந்துடும். பகவானுக்கு திருநாமம் நம்ம மேலே திருப்தி ஆகலா, அபராதம் பண்ண மேலே திருப்தி ஆகாது. அப்போ நிறைய நாமம் பண்ணி கூட நமக்கு பிரேமம் கிடைக்காது. யாருக்கு பிரேமம் வேணும் ஆசை இருக்கு அவங்களு 10 நாம அபராதம் விட்டுட்டு பண்ணுறது. ராது சொன்னால் திருப்தி, அபராது சொன்னால் எங்கே நம்ம திருப்தி இந்த தூரம் ஆயிடும். ஹரிநாமம் தன் சக்தி மறுவு பண்ணிடும். அப்போ அபராதம் பண்ண ஆள் சரியான முறையில் ஹரிநாமத்துக்கு சேவிக்க முடியாது. பக்தி விடுங்கோ, அபராதம் பண்ண ஆளுக்கு விஷம் உள்ள பலன்களை கிடைக்கும். அவருக்கு உறுதி நம்பிக்கை போயிடும், கபட்டம் வந்துடும், வேறவங்களை ஏமாத்துறது புத்தி வந்துடும், கிருஷ்ணனிட்டு வேற தொடங்கிடும். லாபத்தின் ஆசை, புகழ்ச்சி, பேரு, சோம்பேறித்தனமும். அபராத நமக்கு நாமத்தின் உண்மையான பலத்துக்கு தூரம் கொண்டு போயிடும். அபராதம் பண்ண ஆள் எவ்வளோ ஜபம் பண்ணால் கூட அது அர்த்தம் பலம் இல்லாத போல ஆயிடும். அவங்களுக்கு ஆத்மீக பொருள்கள் பௌத்திகம் போல இருக்கும், பௌத்திகம் உள்ளது ஆத்மீகம் போல ஆயிடும். எல்லாம் அவங்களுக்கு சுகம் அனுபவிக்கணும், புலம் திருப்திக்கு ஆசைகள் வந்துடும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 10 நாம அபராதம் சொல்லியிருக்கு. முதலாவது சாது நிந்தா பண்ணுறது, சாது பார்த்து. ரெண்டாவது பகவான் விஷ்ணு கிருஷ்ணன் தேவதைகளுக்கு சமம் நினைக்கிறது, இல்லை அந்த தேவதைகளுக்கு சுதந்திரம் நினைக்கிறது. மூணாவது குரு சொன்னது கேட்காம இருக்கிறது, இல்லை குருக்கு சாதாரண மனிதன் நினைக்கிறது. நாலாவது வேத புராணங்கள் நிந்தா பண்ணுறது. அஞ்சாவது பகவானுக்கு திருநாமத்தின் புகழ்ச்சி இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அது ஏதாவது சும்மா சொல்லியிருக்கு சரி. ஆறாவது பகவான் நாமம் வச்சு அதுக்கு வேறு அர்த்தங்கள் சொல்கிறது. ஏழாவது பகவான் நாமத்தின் பலம் வச்சு பாவம் பண்ணுறது. எட்டாவது இந்த வேறு புண்ணியங்கள் பண்ணுவோம், அதே போல திருநாமம் நினைக்கிறது. 9வது நம்பிக்கை இல்லாதவனுக்கு போய் பகவான் நாமத்தின் புகழ்ச்சி சொல்கிறது. 10வது பகவான் நாமத்தில் அணுவு இல்லாமல் இருக்கிறது. சொன்னால் நானும் எனக்குள்ள பாவம் விடாமல் இருக்கிறது. இப்படி விஷயங்கள் நிறைய இருக்குது. நாளை திருப்பி கிடைக்கும். ஹரி போல் தந்தத்னா.